இல்லாம வேற எப்படியா இருக்கும்? அறிவு இல்லாம போய் ஆட்டம் போட்டா கை மட்டும் இல்ல, உடம்பே எரிஞ்சுதான் போகும். நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமே. அந்த மீனாட்சி கிட்ட மோதுறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் உருப்படியா ஒரு நல்ல யோசனை சொல்லிருப்பேன்ல. மீனாட்சியை மிரட்டி தேர்தலில் நிக்க விடாம பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆனா அது எங்களையே இப்படி திருப்பி அடிக்கும்னு தெரியாம போச்சு. மீனாட்சிய பழைய மாதிரி இட்லி கடைக்காரின்னு நினைச்சியா? அவ இப்பெல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டாடா. அவளெல்லாம் இப்ப அடிக்கணும்னா தெளிவா ஸ்கெட்ச் போட்டுதான் அவளை அடிக்கணுமே. அவளை அடிச்சு காலி பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? இருந்தா சொல்லு, அவளை அடிச்சே காலி பண்ணிடுவான். மீனாட்சிய நேருக்கு நேராலாம் அடிச்சு காலி பண்ண முடியாது. அவளை நாலா பக்கமும் அட்டாக் பண்ணணும். அட் அ டைம்ல சொல்லி வச்ச மாதிரி 4 சைடுல இருந்தும் நம்ம அவளை அடிக்கணும். அப்பதான் அவளை அடியோட அழிக்க முடியும். நாலா பக்கத்துல இருந்து அடிக்கணுமா? அது எப்படி? காலையில சுறுசுறுப்பா வியாபாரமும் நடக்கும். ஆனா நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்கா ஆரம்பிப்பாங்க. வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில இட்லி, வடை, பொங்கல், பூரி எல்லாமே இருக்கு. வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க. வாங்க சார். அம்மா வாங்க. 2 இட்லி கொடுங்கம்மா. கொடுங்க. எனக்கு 2 இட்லி கொடுத்துருமா. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க எல்லாம் சூடா கிடைக்கும். என்னம்மா இது? சாம்பார்ல புழு இருக்கு. என் தட்டுலயும் புழுவா இருக்குமா? ஏன் தட்டியும் புழுவா இருக்கு? வாமா என்னன்னு போய் பார்க்கலாம். என்னப்பா எல்லா தட்டியும் புழுவா இருக்கு? இப்ப புழு இருக்கு. இங்க பாருங்கம்மா. ஐயோ இல்ல சார், நாங்க ரொம்ப ஹைஜீனிக்கா சமைச்சு எடுத்துட்டு வரோம் சார். புழு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். அடைச்சி வாய மூடுமா. நாங்க யார் தெரியுமா? உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிங்க. உங்க ரோட்டு கடையில தரமற்ற உணவு பொருள் சப்ளை பண்றீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அதனாலதான் நாங்க நேர்ல செக் பண்ண வந்தோம். இந்த கம்ப்ளைண்ட்ல உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க நீங்க கடை நடத்தக்கூடாது. அப்படி எல்லாம் இல்ல சார். நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் சார். இல்ல சார் சொன்னா கேளுங்க. குடிங்க, போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ எடுங்க. சரிங்க சார். ஏன் சார் இப்படி எல்லாம் எழுதிருக்கீங்க? ஏமா கையில பிடிக்குமா? திருப்பி பிடிமா. முதல் அடி மீனாட்சிக்கு சமத்தியா விழும். அந்த அடியில அவ வியாபாரம் மட்டும் இல்ல, இத்தனை நாளா அவ சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரும் நாசமா போயிடும். அதுல இருந்து அவ சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த அடி அடிக்கணும். எங்க தெரியுமா? அந்த மீனாட்சியோட வீட்ல. We are flying squads. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். உங்க வீட்ல பணம் இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கோம். எங்க வீட்ல எப்படி சார் பணம் இருக்கும்? ஓட்டு போட பணம் கொடுக்கறதுக்காக உங்க வீட்ல பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சார் இந்த பேக்கை செக் பண்ணலாம் சார். ஓபன் ஐயோ பண்ணுங்க. சார், அத நான் கொண்டு போற பேக். அதுல இருங்க பணம் இருங்க எதுவும் பாக்கட்ட இல்ல இருங்க. சார். ஓபன் பண்ணியா? சார் இதுல வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கு சார். என்னம்மா இது? என்னது இது? நோட்டீஸா? ஐயோ ஓட்டு போடுறதுக்கு பணம் வச்சிருக்கீங்க. இந்த பணத்தை முழுக்க பறிமுதல் பண்றேன். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றேன். அதை எடுங்க.
இந்தாங்க இதை கையில பிடிச்சிட்டு நில்லுங்க. கையில பிடிச்சிட்டு நில்லுங்கம்மா, போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுங்க. என்ன சார் இதெல்லாம்? நாங்க எப்ப சார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுமா. உங்க வீட்டுல பணத்தை பறிமுதல் பண்ணிருக்கோம். இதை பிடிச்சிட்டு நில்லுங்க. பிடிங்க. இல்ல சார். நான் சொல்றாருல போங்க, நில்லுங்க. அங்க போய் நில்லுங்க. போட்டோ எடுங்க. என்னம்மா இதெல்லாம் தூக்குது பாரு. அம்மா, உன் கையால என்ன சமைச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுமா. சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சாம்பாருக்காகவே இன்னைக்கு நம்ம கடையில கூட்டம் அள்ள போது பாரு. இப்படி டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் கொடுக்கறதுனால தான் நம்ம மீனாட்சி மெஸ்ஸுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் குறையாம இருக்காங்க. நம்ம எங்க கடை போட்டாலும் தேடி வந்து சாப்பிடுறாங்க இல்லம்மா? ஆமா சக்தி, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மெஸ் ஆரம்பிச்சப்போ எந்த தரத்துல நான் கொடுத்தேனோ அதே தரம் மாறாம தான் நான் இப்பவும் கொடுக்கறேன். வருஷமும் நாளும் மாறினாலும் நான் சமைக்கிற சாப்பாட்டோட ருசியும் மனமும் என்னைக்கும் மாறினதே இல்ல. அத்தை, இவ்ளோ குவாலிட்டியோட பண்ற நாம ஏன் இந்த ஒரு கடையோட நிப்பாட்டணும்? நாடு பூரா 4 பக்கமும் 4 பிரான்ச் ஓபன் பண்ணோம் அத்தை. வியாபாரமும் டெவலப் ஆகும், நாமளும் செட்டில் ஆகலாம். என்ன? இந்த ஐடியா எனக்கும் இருக்கு அண்ணி. இந்த எலெக்ஷன்ல அம்மா ஜெயிச்சு வந்ததும் அம்மா கையால தெப்பக்குளத்துல 1, திருநகர்ல 1, செல்லூர்ல 1, பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல 1ன்னு 4 பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம். எப்படி?